இது மூணாவது முறையோடு மட்டும் முடியக்கூடா என்பதோடு மீண்டும் நிறைவரை தொடரும் என்பதையும் எங்கள் கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் 3 முறை வருவதற்கான முக்கிய காரணமாக எங்கள் கேப்டனின் இதுவும் கோச்சஸின் தீவிரமான முயற்சிகள் தான் இதுக்கான காரணம் என்பதை நாங்கள் குறிப்பிடுகிறோம். சரி, அகில இளைஞர் ரீதியான போட்டிகளும் சாம்பியன்கள் நாடி இருக்கின்றான். இந்த வெற்றி என்பது இத்தோடு நின்று விடாமல் இன்ஷா அல்லாஹ் எல்லோரினுடைய பங்களிப்பும் இறைவனுடைய உதவியும் நாட்டத்தோடும் எதிர்வருகின்ற மாதம் நடைபெறவிருக்கின்ற அகில இலங்கை ரீதியான போட்டியில் இன்ஷா அல்லாஹ் அஸ்ராஜ் மகா வித்யாலயம் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. 24, 25 3 முறை மாகாண மட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற நீங்கள் முதலில் துடுப்படுத்த ஆடினீர்களா அல்லது அவர்களை துடுப்படுத்தாத சந்தர்ப்பம் வழங்கினீர்களா? நாங்களே எல்லா போட்டியிலும் நாங்களே துடுப்படுத்த ஆடினோம். இறுதிப் போட்டியில் துடுப்படுத்த ஆடி 65 ஓட்டங்களை அவர்களுக்கு இலக்காக வைத்திருந்தோம். 21 ஓட்டங்களுக்கே அவர்களை மட்டுப்படுத்தினோம். பலமா இந்த பந்து வீச்சாளர் கட்டமைப்பு அணியின் மிகச்சிறந்த விஷயம் என்னவென்றால் அணியில் பலம் வாய்ந்த துடுப்படுத்தாளரும் பலம் வாய்ந்த பந்து வீச்சும் இருப்பதை எங்கள் பலமாக நாங்கள் இந்த முறையில் உணர்கிறோம். சரி, உங்கள் வெற்றிக்கு பின்னால் உழைத்தவர்களுடைய பயிற்றுவிப்பாளர்கள், அதிபர், அதே போன்ற முன்னாள் அதிபர் போன்ற பலர் இருப்பார்கள். ST, CPPA ஆசிரியர்கள் என்று பலர் இருப்பார்கள் இல்லையா? அவர்களை பற்றி சொல்லுங்கள். முதலாவதாக நாம் கூற வேண்டும் என்றால் எங்கள் அதிபர்களும் ஆசிரியர்களும் STG உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் பின்னால் மிகவும் பாடுபட்டுள்ளார்கள். கடந்த 30 நாட்களாக எவ்வாறு என்றால் ஒவ்வொரு வீரர்களின் மனதளவிலும் உடலளவிலும் அவர் விளையாடுவதற்கு தகுதியானவரா இல்லையா என்பதை உன்னிப்பாக கவனித்திருந்தார். எமது ஒவ்வொரு நாளும் காலை 5:45 தொடக்கம் 9-10 மணி வரை நாளிலும் எங்கள் கூடவே நின்று எங்கள் விளையாட்டில் சிறு விடயங்களை எல்லாவற்றையும் நோட் பண்ணி ஃபைனலுக்கான ஒரு அணியை தயார் செய்வதில் அவர் மிகவும் பாடுபட்டுள்ளார். மட்டுமல்லாது நாங்கள் நிறைய வெளியூர் போட்டிகளிலும் பங்கு பெற்றிருந்தோம். எல்லா போட்டியிலும் நம்ம சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கும் முஸ்லிம் கோச்சே காரணமாகவும்